எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலையாடி தேங்காய் சுடுற நோம்பி. அதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஆமா, மைகோதி எங்க இருக்குன்னு தொலைவி கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி திருப்புளி வச்சு தேங்காயில் ஓட்ட போட்டுட்டு இருக்கோம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலையை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நான் என்ன வேலை செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது அதே மாதிரி தான் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்க்குள்ளே போடுவாங்கள்ல அந்த பூரணம். இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அவல், பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, பாசிப்பயிறு, எள்ளு இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து இதெல்லாம் வறுத்து அரைச்சி போடுவாங்க. எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நாங்கள் எப்போவுமே இதே மாதிரி தான் ஃபுல்லாக தான் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த டேஸ்ட்டும். ஊர் சைடு வந்துட்டு பூரணம் எப்படி தேங்காய்க்குள்ளே போடுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அம்மா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோன்னே நான் தேங்காய் எடுத்து மஞ்சள் தடவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப லேட்டாக இதை சுட்டோம். ஆனால் லேட் பத்தாது அப்படின்னு சொல்லி மேடம் வேறு இடையில பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக தேங்காய் மீட்டு சுட ஆரம்பித்தாச்சு. சுட்டு எடுத்து பார்த்தா எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், தேங்காய் இவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தொட்டியிலேருந்து எடுத்து தேங்காய் மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க. சாமிக்கு வச்சது போக மீதி இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கட் பண்ணுறதுக்கோசரம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே எப்படி இருக்குமோ, டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அப்பா கட் பண்ணோன்னே உள்ளே பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வெந்து செம்ம டேஸ்ட்டு. பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். உங்கள் வீட்டில் எல்லாம் தேங்காய் சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சுட்டு வச்சுட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக பார்த்தோன்னா எப்படா சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சுட்ட தேங்காய் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த வருஷம் என்ன ஒரு ஃபீல்னால், எப்போவுமே தேங்காய் சுடுறப்ப எங்கள் அண்ணன் இல்லை என் ஹஸ்பண்ட் கூடவே இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் யாரும் இல்லாமல் நான் தான் தனியாக தேங்காய் சுட்டு ரொம்பவே ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.